எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. ஒரு சூப்பரான விஷயத்தோடய வந்திருக்கேங்க. ஹார்ட்டுங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லையா? இன்றைக்கி சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு எதாவது ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, சீக்கிரம் இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற கவலை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கத்தாங்க செய்யுது. இதற்கு நம்ம என்ன தான் பண்ண முடியும் இல்லையா? ஹார்ட் அட்டாக்கு எப்போ வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. சில பேருக்கு திடீர்னு ஒரு அட்டாக் மாதிரி வரும், உடனே இறந்து போயிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்பப்போ வலி வரும், 2 தடவை 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவங்கலாம் இருக்காங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பைபாஸ் கிராஃப்ட் பண்ணால் தான் சரியாகும். சில பேருக்கு ஸ்டென்ட் வைப்பாங்க, அது ஆஞ்சியோபிளாஸ்டி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டடாக சின்ன வயசுலேருந்தே ஒரு பயம், மனக்கவலை இருந்துட்டு தான் வருது இல்லையா? இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா அப்படின்னு கிடையாதுங்க. ஹார்ட் அட்டாக் திடீர்னு வரும்போது ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சிபிஆர்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் அது பல பேருக்கு தெரியறதில்லை இல்லையா? இது போக உயிர்காக்கும் மருந்துகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம கையிலே வச்சுட்டு சுற்ற முடியும். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு டயட் சார்ட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக குறையும். வாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன சாப்பிட்ணுங்கிறத ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இதே நோய் வரதுக்கு முக்கியமான காரணம் சுகரு, பிபி, பேட் கொலஸ்ட்ரால் இல்லையா? இந்த 3 குறைக்கிற மாதிரி டயட் இருந்துட்டாலே சூப்பராக இருக்கும். வாங்க பார்த்துருவோம். காலையில் எழுந்தோடனே ஒரு 6லேருந்து 7 மணிக்குள்ளே வழக்கமாக குடிக்கக்கூடிய டீ காஃபிலாம் தவிர்த்துட்டு வெதுவெதுப்பான சுடுதண்ணீரில் லெமனை புழிஞ்சு விட்டு அதை குடிச்சிட்டு வாங்க. இதை தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் குறையும். முத நாள் நைட்டு ஊற வச்ச 4லேருந்து 5 பாதாம், அது கூட ஒரு வால்நட்டு, அதை காலையில் எந்திரிச்சு அதை எடுத்து அப்படியே நீங்கள் சாப்பிட்டு வரலாம் வெறும் வயிற்றில். இதுவும் பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கும். ஏன்னா இந்த பாதாம், பிஸ்தா இதுலாம் உள்ள நல்ல கொழுப்பு இருக்கு இல்லையா, இது கெட்ட கொழுப்பை குறைக்கும். 7:30 8:30 அந்த டைமில் நம்ம டிஃபன் சாப்பிட்ணுங்க. 2 சாய்ஸ் தரேங்க. முதலாவது சாய்ஸு கஞ்சி மாதிரி. என்ன கஞ்சின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி. ஓட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக கடைகளில் விற்கும், அந்த ஓட்ஸ் கிடையாதுங்க. ரொம்ப தடிமனாக உருண்டையாக இருக்குங்க, அந்த ஓட்ஸ் தான் வாங்கணும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் அதில் தான் ஃபைபர் நிறைஞ்சிருக்கு. ஓட்ஸ் கஞ்சி வேண்டானா ராகி கஞ்சி கூட குடிக்கலாம். உப்புமா, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணக்கூடிய உப்புமா, சுகர் இல்லாமல் சாப்பிட்ணும். கூடவே ஃப்ரூட் சாலட் மாதிரி ஒரு ஆப்பிள் இல்லைனா கொய்யாப்பழத்தை வெட்டி சாப்பிட்லாம். நான்வெஜ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாலட் அப்படி எடுத்துக்கோங்க. அந்த வெஜ்ஜு உணவுக்கு பதிலாக நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கரு அவிச்சு சாப்பிட்லாம். இந்த உணவுகள் பார்த்திங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்குங்க, நார்ச்சத்து. இது உங்களுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி இதயத்தை பாதுகாக்கும். 11 வாக்கில் ஒரு ஸ்நாக் மாதிரி சாப்பிட்ற வழக்கம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணெய் பலகாரம் இதெல்லாம் விட்டுட்டு 1 கப் அளவுள்ள பப்பாளி இல்லைனா தர்பூசணி பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். தர்பூசணி பார்த்திங்கன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மி, ஃபுல்லாக வாட்டர் தான் இல்லையா? உடம்புல டாக்ஸின் எல்லாத்தையும் வெளியே தள்ளிடும். பப்பாளி பழுத்தும் பழுக்காமல் இருக்கும் இல்லையா? அதில் கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். அது சாப்பிட்டிங்கன்னா எல்லா சத்துக்களும் கிடைக்கும், டாக்ஸின் இது வெளியே தள்ளிடும். லஞ்சுக்கு ஒரு 1லேருந்து 2 மணிக்குள்ளே கட்டாயம் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. லஞ்சுக்கு 2 ஆப்ஷன் தரேங்க. ஒன்று சோறு மாதிரி சாப்பிட்றது, இன்னொன்று சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றது. மாற்றி மாற்றி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். முதல் நாள் சோறு சாப்பிட்டிங்கன்னா ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். சாதாரணமாக அந்த பொன்னி மாதிரி வெள்ளை அரிசி சாதத்தை என்றைக்கா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த கருப்பு கவுனி அரிசி, சம்பா அரிசி, ப்ரௌன் ரைஸு இதெல்லாம் தாங்க. சைடிஷாக பார்த்தீங்கன்னா பருப்பு இருக்கு இல்லையா, தால், இதை ஒரு குழம்பு மாதிரியோ கூட்டு மாதிரியோ வச்சு சாப்பிட்லாம். கூடவே சேலட் மாதிரி காய்கறிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம். ப்ரொக்கோலி, கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் ஒரு சூப்பரான காய்கறிகள். குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன் இதுவும் ஒரு சாய்ஸ் தான். ஒரு நாள் சோறு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு பதிலாக மறுநாள் லஞ்சுக்கு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிடுங்க. காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த சேலட் சாப்பிடுங்க. இல்லைனா நிறைய காய்கறிகள் போட்டு குருமா வச்சு அதை கூட சைடிஷாக நீங்கள் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு. நான்வெஜ் பிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்ச நல்ல மீன் வகைகள் இருக்குது இல்லையா, கிரில் பண்ண ஃபிஷ்ஷு, அதை சாப்பிட்லாம். மீனை எப்போவுமே நிறைய ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது, கெட்ட கொழுப்பு ஆயிலோடு சேர்ந்துடும் இல்லையா? கிரில் பண்ணிங்கன்னா அதில் உள்ள கெட்ட கொழுப்பு இருந்தால் கூட வெளியே போயிடும். மீன்களில் உள்ள நல்ல கொழுப்பு உங்கள் இதயத்தை பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. சிக்கன் கூட நீங்கள் கிரில் பண்ணி சாப்பிட்லாம், ஆனால் அதில் உள்ள தோல்லாம் எடுத்துடணும், அப்போ தான் கெட்ட கொழுப்பு வெளியே போகும். சாயங்காலம் ஒரு 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே நம்ம வழக்கமாக டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடுவோம்ல, எல்லாத்தையும் மறந்துடுங்க. டீ குடிக்கணும் போல் இருந்தால் க்ரீன் டீ குடிச்சிக்கலாம் சுகர் இல்லாமல். பிளாக் டீ, பிளாக் காஃபி அதேமாதிரி சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம். இதிலெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது, ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா பச்சை பயிறு, பீன்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா, கடலை, இதெல்லாம் அவிச்சு சாப்பிட்லாம். இல்லைனா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் கூட நீங்கள் இன்னொரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இரவு உணவு தாங்க ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சாப்பிடுங்க. நான் 8 மணிக்குள்ளே சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாலும் கண்டிப்பாக பல பேரால் முடியாது தெரியும். அதனால் 9 மணிக்குள்ளே சாப்பிட பாருங்கள், மேக்ஸ் 10 மணிக்குள்ளே சாப்பிட பார்த்துருங்க. இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு சொல்கிறேன். வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்டுட்டு வெஜ் குருமா நிறைய காய் போட்டு அதை சாப்பிடுங்க. வெஜிடபிள் சூப்பு இல்லைனா சிக்கன் சூப்பு இதை குடிச்சிட்டு வரலாம். நான்வெஜ் பிரியர்களுக்கு கிரில்ல தவிர வேறு வழியே கிடையாதுங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணலாம், சாப்பிடவே கூடாது இல்லையா? நல்ல கிரில் பண்ண ஃபிஷ் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நைட்டு.
எப்போவுமே நைட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு அப்புறமா படுங்க. மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் கேப் வேணுங்க தூங்குறதுக்கு. தூங்கும்போது பசிக்கிற மாதிரி இருந்தால் வழக்கமாக சொல்கிற மாதிரி மஞ்சப்பால் இருக்கு இல்லையா, டர்மரிக் மில்க் நல்லா சுண்ட காய்ச்சின பாலில் சுகர் சேர்க்காம மஞ்சப்பொடி நல்லா கலந்து அதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள வீக்கம் எல்லாத்தையும் போக்கும். ஹார்ட்டை சுற்றி உள்ள அந்த வீக்கங்கள் குறையும், ஹார்ட்டோட ஸ்ட்ரெயின் குறையும், ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அப்போது இந்த உணவு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டயட்டு, இதய நோய் வராமல் தடுக்கக்கூடிய உணவு டயட்டு. நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக மாரடைப்பு ஃபியூச்சரில் வரதை ஈஸியாக தடுக்க முடியும். முக்கியமான விஷயம் நினச்சிங்கன்னா சுற்றியுள்ள ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.